Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செகண்ட் பார்ட் ஆஃப் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் லெசனோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ போன பார்ட்டில், தட் இஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நாம் ரூட்டோட மாடிஃபிகேஷன், அதுக்கு நம்ம பழைய எடிஷனை கொஞ்சம் ரெஃபர் பண்ணோம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மு, லீஃபு இதெல்லாம் படித்தோம். ஸ்டெம் மாடிஃபிகேஷன், அப்புறம் லீஃபோட ஸ்ட்ரக்சர், வீனேஷன், சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப், அப்புறம் பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இதோடு நான் நிறுத்தினேன். தட் இஸ் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் முடிஞ்சிச்சு, நம்ம ரீப்ரொடக்டிவ் பார்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஃப்ளாரசன்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் போன ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கல, இல்லை கேட்கல, படிக்கலை அப்படின்னு சொன்னால் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் படிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் இருக்கும். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் இன்ஃப்ளாரசன்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொன்னாலே இல்லை, கொத்தான பூக்கள் வந்து கொத்தான்னு நிற்கும். சில நேரத்தில் நாம் நினைக்கிற மாதிரி ஒரு பூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சாமந்தி பூவெல்லாம் எடுத்தால் அதை நம்ம பூன்னு சொல்கிறோம், ஆனால் அது ஆக்சுவலி பூ இல்லை, அது ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ். அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டும் ஒரு ஃப்ளவர், அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இன்ஃப்ளாரசன்ஸ்குள்ளே. இப்போ நம்ம போவோம் டாபிக்குள்ளே. A flower is a modified shoot wherein the shoot apical meristem changes to floral meristem. இப்போ பாருங்கள், ஃப்ளவர் இஸ் அ மாடிஃபைடு கண்டென்ஸ்டு ஷூட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிக்கல் மெரிஸ்டம் இருக்கும், ரூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் இல்லை ஸ்டெம்மில் ஏபிக்கல் மெரிஸ்டம். அது அப்படியே வளர்ந்து லீஃப் பட்டை கொடுக்கறதுக்கு பதில் ஃப்ளோரல் பட்டை கொடுத்துருச்சுன்னா அது ஃப்ளோரல் மெரிஸ்டமாக மாறி ஃப்ளவர்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சீசனுக்கு ஒரு ஃப்ளவர்ஸு, த்ரூ அவுட் த இயர் ஃப்ளவர், இதெல்லாம் உண்டு. ஓகே, இப்போது நான் இந்த கண்டென்ட் இருக்குல்ல, தட் இஸ் த ஃப்ளவர் இஸ் அ மாடிஃபைடு ஷூட்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஐ ஜஸ்ட் ட்ரா, லுக் அட் ஹியர். இப்போது நான் வந்து ஒரு லீஃபை வரைகிறேன், அதாவது ஒரு ஸ்டெம். திஸ் இஸ் ஒன் ஸ்டெம், அதில் ஒரு லீவ்ஸ் இருக்குது, இப்படி இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த நோட் அண்ட் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது இன்டர்நோட். ஓகே, திஸ் இஸ் அன் இன்டர்நோட். அப்போது இன்டர்நோட் இருக்கிறதே லீஃபுக்கு அட்வான்டேஜ். பிகாஸ் எல்லா லீஃபும் சன்லைட்டை பார்க்கணும், அப்போ தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும், அப்போ தான் ஃபுட்டு ப்ரிப்ரேஷன் இருக்கும். பட் ஃப்ளவரோட பர்பஸே ரீப்ரொடக்ஷன் தானே. இப்போது ஃப்ளவர் வந்து இந்த லீஃப்லேருந்து தான் வந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் ட்ரா. இப்போ பாருங்கள், திஸ் இஸ் த லீஃப். ஓகே, இப்போது இதுக்கு மேலேயே நான் இன்டர்நோடே கொடுக்கல, ஐ ஜஸ்ட் ட்ரா அனதர் லீஃப். இப்போது அதுக்கு மேலே இன்னொரு லீஃப், அதுக்கு மேலே இன்னொரு லீஃப், இப்படி நான் வரைகிறேன். இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்குது? இதை பார்த்தா ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஃப்ளவர் இஸ் அ மாடிஃபைடு ஷூட். ஓகே, wherein the shoot apical meristem changes to floral meristem. Internodes do not elongate and the axis gets condensed. இது எல்லாமே அப்படியே கண்டென்ஸ் ஆகிடுச்சு. The apex produces different kinds of floral appendages laterally at successive nodes instead of leaves. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த apex produce different kinds of floral appendages அப்படின்னு சொன்னால், கேலிக்ஸ், ஒரு ஃப்ளவருக்குள்ளே 4 வேர்ல்ஸ் இருக்கும். கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். அப்புறம் ஃப்ளவருக்கு கீழே பிராக்டியோல்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே நோட், அதாவது உங்களுக்கு இன்டர்நோடே இல்லாமல் அப்படியே கண்டென்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. வென் a shoot tip transform into a flower, it is always solitary. இப்போது இந்த ஷூட் டிப் இருக்குது, இந்த டிப்பில் ஃப்ளவர் முடிஞ்சிச்சுன்னா அது எப்பவுமே சாலிட்டரியாக ஒரு ஃப்ளவராக வந்து நிற்குது. ஓகே, and the arrangement of flower on the floral axis is termed as inflorescence. இப்போது இங்கே கொடுத்துருக்குற டயக்ராம், இது வந்து ஒரு ஃப்ளோரல் ஆக்சஸ்ஸு, அதில் அப்படியே ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. திஸ் இஸ் கால்டு இன்ஃப்ளாரசன்ஸ். அப்படின்னா இன்ஃப்ளாரசன்ஸை நம்ம இன்னும் தமிழில் சொல்லும்போது பூங்கொத்து, மஞ்சரி அப்படின்னு சொல்லலாம். கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ், அதுதான் இன்ஃப்ளாரசன்ஸ். ஸோ அந்த ஆக்சஸில் இந்த ஃப்ளவர் எப்படிலாம் அரேஞ்ச் ஆகிருக்கு, அப்படியே ஒரு பீரியாடிக்கலாக அரேஞ்ச் ஆகிட்டு போதா, இல்லை மாற்றி அரேஞ்ச் ஆகுதா, இந்த மாதிரிலாம் போகும். நமக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் நம்ம ஜென்ரலாக படிப்போம் இன்ஃப்ளாரசன்ஸில். ரெசீம், சைமு, மிக்சட் அண்ட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படிலாம் படிப்போம். நமக்கு இங்கே கொடுத்துருக்குது 2 டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் தான், ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ். நம்ம அதை பற்றி மட்டும் டீல் பண்ணுவோம். ஜஸ்ட் அ மினிட். இப்போ பாருங்கள்,
See, depending on whether the apex gets developed into a flower or continues to grow, two major types of inflorescence are defined. அது வளர்றதை பொறுத்தோ இல்லை அதனுடைய அபெக்ஸ் முடியறதை பொறுத்தோ ரெண்டு டைப் தான் இருக்குது. ஒன் இஸ் ரெசிமோஸ் டைப், another one is cymose type. In racemose type of inflorescence, the main axis continues to grow. The flowers are borne laterally in an acropetal succession. இப்போது I'll just take another different color so that you will enjoy. Okay, இங்கே பாருங்கள், இப்போ இப்படி இருக்குது, இப்படி போகுது. இதில் ஒரு ஃப்ளவர், ஓல்டர் ஃப்ளவர், இந்த எண்டில் ஒரு ஓல்டர் ஃப்ளவர். இப்போ கிட்ட போக போக, அதாவது மேலே போக போக ஃப்ளவர் வந்து யங்கர் ஃப்ளவர்ஸ். ஸோ இது ஓல்டஸ்ட் ஒன் அண்ட் த டாப்பில் யூ ஹாவ் த யங்கஸ்ட் ஒன். இன்னும் கிட்ட போக போக குட்டி குட்டியாக திஸ் இஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் அன் ஆக்ரோபீட்டல் சக்சஷன். லீஃப்லேயும் நம்ம இதை தான் பார்த்தோம், கீழே இருந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது என்னென்னா இன்டிட்டர்மினேட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ த ரெசிமோஸ் பேட்டர்ன் இஸ் அன் இன்டிட்டர்மினேட் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆர் ஆக்ரோபீட்டல் சக்சஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே டைமில் சைமோஸை பற்றி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், சைமோஸில் இப்போது இப்படி இருக்குது ஃப்ளவரு, திஸ் இஸ் என்ஸ் அப் வித் ஒன் பிக் ஃப்ளவர். ஓகே, இப்போது இதில் ஸ்மால் ஃப்ளவர் அப்படின்னு சொன்னால் இந்த டிப்பு வந்து முடிஞ்சிருச்சு. தட் இஸ் இங்கே இந்த டிப்பில் ஒரு ஃப்ளவரோடு முடிஞ்சிருச்சு. அப்போ திஸ் இஸ் டிட்டர்மினேட் இன்ஃப்ளாரசன்ஸ். சைமோஸ் இஸ் டிட்டர்மினேட் இன்ஃப்ளாரசன்ஸ். இங்கே பாருங்கள், இன் சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் த மெயின் ஆக்சிஸ் டெர்மினேட்ஸ் இன் அ ஃப்ளவர், hence is limited in growth. The flowers are borne in a basipetal order. ஸோ இது ஆக்ரோபீட்டல், ரெசிம் வந்து ஆக்ரோபீட்டல் அண்ட் சைமோஸ் வந்து பேசிபீட்டல். இப்போ அடுத்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா இங்கே குட்டியாக திருப்பி, understood? So it goes. So this is a determinate inflorescence and this is an end. So size பார்த்தீங்கனாலே தெரியும், பெருசு சின்னது அதுக்குள்ளே சின்னது. ஸோ அது that is coming to an end. அவ்வளோதான், இப்படி முடிஞ்சிடும். இது வந்து keep growing. This is about inflorescence. When you talk about flowers, இங்கே சைமோஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஜாஸ்மின் அப்படி தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் இஸ் ஒன் யூனிட். அதுக்குள்ளே, அதாவது ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ்க்குள்ளே கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ். இப்போ நம்ம ஒரு சிங்கிள் ஃப்ளவர் பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். The flower is the reproductive unit in the angiosperm. நமக்கு தெரியும். இப்போ நம்ம flower is a modified shoot அப்படின்னு சொன்னோம். ஃப்ளவரோட பர்பஸ் என்னென்னா reproductive unit. It is meant for sexual reproduction. A typical flower has 4 different kinds of whorls arranged successively on the swollen end of the stalk or pedicel. So ஃப்ளவரோட ஸ்டாக் இஸ் பெடிசில். we just go with another color. இங்கே பாருங்கள், இப்போது இதுதான் ஒரு ஸ்டாக். இது வந்து ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர், பெடிசில். இதில் அப்படியே கொஞ்சம் பருத்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. திஸ் இஸ் த thalamus or receptacle. இதில் இருந்து நான் இப்போ அப்படியே வரைகிறேன். திஸ் இஸ் தி ஓவரி. அதுக்கப்புறம் யூ ஹாவ் ஆண்ட்ரிஷியம். அதுக்கப்புறம் யூ ஹாவ் கொரோலா. அதுக்கப்புறம் யூ ஹாவ் கேலிக்ஸ். ஸோ இப்படி வந்துருச்சு ரெண்டும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் கேலிக்ஸ், ஃபஸ்ட் வேர்ல், செகண்ட் வேர்ல் கொரோலா, தேர்ட் வேர்ல் ஆண்ட்ரிஷியம், ஃபோர்த் வேர்ல் கைனீஷியம். ஸோ அது அந்த ஆர்டரில் தான் போகும். கேலிக்ஸ் அண்ட் கொரோலா ஆர் ஆக்சசரி ஆர்கன்ஸ். ஏன் அது ஆக்சசரி ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, they are not involving in reproduction. They are just protecting the bird or attracting an insect because or very colorful, the nature core beauty. Ultimately they are attracting insect, but they are not directly involved in reproduction. So ஒரு ஃப்ளவரோட எசென்ஷியல் பார்ட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம். ஆண்ட்ரிஷியம் மேல் பார்ட் அண்ட் கைனீஷியம் ஃபீமேல் பார்ட். கொரோலா ஃபார் அட்ராக்ஷன், கேலிக்ஸ் ஃபார் ப்ரொடெக்டிங் த பட். பின்னாடி படிப்போம். இப்போ பாருங்கள், இப்போ கேலிக்ஸ் அண்ட் கொரோலா ஆர் ஆக்சசரி ஆர்கன், இல்லாட்டி நான் எசென்ஷியல் ஆர்கன் சொல்லிக்கலாம். while ஆண்ட்ரிஷியம் அண்ட் gynecium are reproductive organs, essential organs too. In some flowers like lily, example is important. The calyx and corolla are not distinct and are termed as perianth. Perianthna இப்போ நமக்கு எப்படின்னா, கேலிக்ஸ்னால் யூஸ்வலாக க்ரீன் கலர், கொரோலானா கலர்ஃபுல் ஆர் ஒயிட் கலர். இது வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சது, ஒரு ஃப்ளவர் பற்றி நம்ம படிக்கும்போது இது நமக்கு தெரியும்.
பட் சில எஸ்பெஷலி மோனோகாட்லாம் பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் கான்ட் டிஃப்ரென்ஷியேட் கேலிக்ஸ் இன் கொரோலா. தே ஆர் டிப்பிக்கலி ஆஃப் சேம். அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் அது பேர் பீரியந்த். when a flower பீரியந்த். Okay, so when a flower has both androecium and gynoecium, it is bisexual. A flower having either only stamen or only carpel is unisexual. இது நமக்கு தெரியும். பைசெக்ஷுவல்னா ரெண்டு செக்ஸும் இருக்கும். யூனிசெக்ஷுவல்னால் ஒரே ஒரு செக்ஸ், மேல் மட்டும் இருக்கலாம் இல்லை ஃபீமேல் மட்டும் இருக்கலாம். மேல் மட்டும் இருந்தால் அது பேர் ஸ்டாமினேட் ஃப்ளவர். அது பேர் ஸ்டாமினேட் ஃப்ளவர். ஃபீமேல் மட்டும் இருந்தால் அது பேர் பிஸ்டிலேட் ஃப்ளவர். ஓகே, இங்கே எழுதுகிறேன். இட் இஸ் அ பிஸ்டிலேட் ஃப்ளவர். அப்படி அந்த டிஸ்கிரிப்ஷன் இங்கே இல்லை. ஸோ டோன்ட் வரி. இல்லாத பற்றி வேணால் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. In symmetry, the flower may be actinomorphic. Symmetryனா உங்களுக்கு தெரியும், நம்ம அனிமல் கிங்டமில் கூட படித்தோம். ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல், இங்கேயும் அதே மாதிரி தான். சில நேரத்தில் எப்படியுமே அங்கேயும் ஏசிமெட்ரி இருக்கும், இங்கேயும் ஏசிமெட்ரி இருக்கும். கட் பண்ணுறது, ஸோ எந்த பிளேனில் கட் பண்ணால் ஈக்குவல் ஆஃப்ஸ் கிடைக்காது. let us see. The flower may be actinomorphic, radial symmetry, or zygomorphic, bilateral symmetry. When a flower can be divided into two equal radial halves in any radial plane passing through the center, it is said to be actinomorphic. இப்போ நீங்கள் ஒரு 5 petals இருக்கிற ஒரு ஃப்ளவரை டச் பண்ணிங்கன்னா, லைக் கட் பண்ணிங்கன்னா, யூ வில் கெட் அ 2 equal halves in any direction. இதே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேபேசி ஃபேமிலிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் பெட்டல் வரும், அதுக்கப்புறம் 2 லேட்ரல் பெட்டல் வரும், அதுக்கப்புறம் ஒரு கீழ் பெட்டல் வரும். இதை எப்படி நம்ம எல்லா டிரெக்ஷன்லேயும் கட் பண்ண முடியும்? இதை ஒரு டிரெக்ஷனில் தான் இப்படி கட் பண்ண முடியும், 2 equal halves. ஸோ இப்படி வந்தால் தட் இஸ் கால்டு ஜைகோமார்பிக். இங்கே வரும் பாருங்கள். ஆக்டினோமார்பிக், ரேடியல் சிமெட்ரி, ஆர் ஜைகோமார்பிக், பைலேட்ரல் சிமெட்ரி. when a flower can be divided into 2 equal radial halves in any radial plane passing through the center, it is said to be actinomorphic. எந்த பக்கம் கட் பண்ணாலும் மஸ்டர்ட், டேட்டுரா, சில்லி அதிலெல்லாம் மோஸ்ட்லி அப்படி இருக்கும். when it can be divided into 2 equal similar halves only in one particular vertical plane, இந்த ஒரு particular plane, it is said to be zygomorphic. example P, gulmohair, bean, cassia. இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் மறக்கவே கூடாது, திரும்ப படிக்கணும். Okay, a flower is asymmetric, irregular. If it cannot be divided into 2 similar halves by any vertical plane passing through the center, as in canna. கேனானா இப்போ நமக்கு இந்த ரவுண்ட் ஆனாலெல்லாம் வளர்ந்துருக்கும். அந்த செடி வந்து ஒரு மாதிரி அழகாக ரெட் கலரில் பூக்கும், இல்லை எல்லோ கலரில் பூக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பர்டிகுலர் பிளான்ட் பார்த்திங்கன்னா அந்த லீஃப், அந்த ஃப்ளவரே ரொம்ப அழகாக தான் இருக்கும். அதாவது ஒரு மாதிரி ரோஸ் கலர் இப்படி இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம எந்த டிரெக்ஷனில் கட் பண்ண முடியும்? நிறைய ஆர்கிடேசி அதில் மேலாம் கூட இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். இதை நம்ம எந்த டிரெக்ஷன்லையுமே ஈக்குவலாக கட் பண்ண முடியாது. அப்படி இருந்தால் தட் இஸ் ஏசிமெட்ரிக். கேனா இஸ் அன் எக்ஸாம்பிள். கேனா இண்டிகான்னு சொல்லுவோம். ஸோ இஃப் இட் cannot be divided into 2 similar halves by any vertical plane passing through the center, as in கேனா. Okay. And a flower may be trimerous, tetramerous, or pentamerous. Trimerous, tetramerous, pentamerous அப்படின்னு சொன்னால், just a minute, I'll give you. இங்கே பாருங்கள். Trimerous flower அப்படின்னு சொன்னால் you have 3, okay, 3 or multiples of 3. Tetramerous means you have 4 or multiples of 4. Pentamerous-னா 5 இருக்கும். Okay, in the trimerous is common for monocots, and tetramerous and pentamerous is common for dicots. இது இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கணும். when the floral appendages are in multiple of 3, 4, 5 respectively. Flowers with bracts reduced to leaf found at the base of the pedicel are called bracteate, and those without bracts are ebracteate. இங்கே பாருங்கள். இப்போது நமக்கு ஒரு ஃப்ளவர் இருக்குது. இப்போ இதுதான் ஃப்ளவர்னே வச்சுக்கலாம், கேலிக்ஸ் கொரோலா. இது ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஏதோ இந்த ஸ்டெம்மில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்தால் அது பேர் பிராக்ட்.
இப்போ இந்த ஃப்ளவரை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது the flower with bract, bracteate flower, BR அப்படின்னு போடுவோம் ஃப்ளோரல் டயக்ராமில். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னு சொன்னால் bracteate. ஓகே, the next one is based on the position of a calyx, corolla and androecium in respect of the ovary on thalamus. Thalamus na swollen part. Okay, the flowers are described as hypogynous, perigynous, epigynous. இங்கே பாருங்க, hypogynous அப்படின்னு சொன்னால் ஹையர் பொசிஷன், கைனீஷியம் இன் ஹையர் பொசிஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எபிகைனஸ்னால் கைனீஷியம் இன் லோவர் பொசிஷன், பெரிகைனஸ்னால் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த டயக்ராமை பாருங்கள். One second. Okay, just a minute. Look at here. This is the position of ovary is higher in position. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா the ovary is higher in position. We'll just go with the light color. Okay, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது ovary வந்து மேலே இருக்குது. This is the thalamus. This is the thalamus part. Okay, இப்போது இங்கே இருக்கிற ஓவரி ஹையர் மோஸ்ட் இன் பொசிஷன். இங்கே இருக்கிற ஓவரி பாருங்கள், தலாமஸ் இந்த ஓவரி அப்படியே கவர் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் த தலாமஸ் ஏரியா விச் இஸ் கவரிங் த ஓவரி கம்ப்ளீட்லி. ஸோ தட் ஆல் த அதர் ஃப்ளோரல் வேல்ஸ், கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் எல்லாம் டாப்பில், நாட் கைனீஷியம், தட் இஸ் த என்டையர் அதர் பார்ட் ஆஃப் த ஸ்டைல் ஸ்டிக்மா அண்ட் ஆல் ஆன் த டாப். ஸோ இது ஓவரி கீழே வந்துருச்சு, எப்பிகைனஸ். இது ஹைப்போகைனஸ். இது ரெண்டுத்துலேயும் பாருங்கள், இந்த தலாமஸே அப்படியே கொஞ்சம் கப்பு மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி கைனீஷியம் உள்ளே போயிருச்சு. அப்புறம் இந்த அதர் பார்ட்ஸ் இருக்குல்ல, கேலிக்ஸ், ஆண்ட்ரீஷியம் அண்ட் கொரோலா அண்ட் ஆல் இஸ் ஜஸ்ட் கம்மிங் இந்த பாதி வழியில், பாதியாக நிற்கிது. இங்கேயும் அப்படி தான், இதில் நல்ல உள்ள டீப்பாக எலாங்கேட்டான ஒரு தலாமஸ்குள்ளே செட்டில் ஆயிடுச்சு. இங்கே கொஞ்சம் தனித்தனியாக செட்டில் ஆகிருக்கு. ஸோ இந்த BNC டயக்ராமில் தே போத் ஆர் பெரிகைனஸ். இப்போ பார்ப்போம். ஓகே, in the hypogynous flower, the gynoecium occupies the highest position while the other parts are situated below it. So as I said, this is the condition. Okay, the next one, the ovary in such flower is said to be superior. அதுதான் superior ovary. Ovary placed in the supermost position. Example, mustard. மறக்கக்கூடாது. Examples are very important. இப்போ நமக்கு mustard ஃபேமிலியே இருக்குது, பிராசிகேசின்னு. ஸோ அங்கே நம்ம இன்னும் படிப்போம். சைனா ரோஸ் அண்ட் பிரிஞ்சால், சைனா ரோஸ் ஃபேமிலியும் இருக்கிறது. தட் இஸ் மால்வேசி, பிரிஞ்சால், சொலானேசி. ஸோ இது மூணுத்துலேயுமே superior ovary. If gynoecium is situated in the center and other parts of the flower are located on the rim of the thalamus almost at the same level, it is called perigynous. இப்போ பாருங்கள், almost the rim of the thalamus இங்கே இருக்கா. So this is called perigynous. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. The ovary here is said to be of inferior. Plum, this is plum, rose, peach examples are important. In epigynous flowers, the margin of the thalamus grows upward, enclosing the ovary completely and getting fused with it. The other part of the flower arrives above the ovary. Hence, the ovary is said to be inferior, as in flowers of guava, cucumber, ray florets of sunflower. இந்த ஃபேமிலி நம்ம படிக்க போகிறோம். ஆக்சுவலி ஆஸ்ட்ரேசி இந்த வருஷம் சிலபஸில் நமக்கு இருக்குது. அதில் இன்ஃபீரியர் ஓவரி இங்கே பாருங்கள். இட் இஸ் ஆக்சுவலி த thalamus is completely covering the ovary and so other parts have been placed on the top of it. So ovary கம்ப்ளீட்டாக இன்ஃபீரியர். ஸ்டைல் ஸ்டிக்மா மேலே இருக்குது, பட் கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம் எல்லாம் மேலே போய் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ இன்ஃபீரியர் ஓவரி ஆர் எபிகைனஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த இன்னர்மோஸ்ட் ரீஜன். அதை வச்சு நம்ம ஃப்ளவரை ஹைப்போகைனஸ் ஆர் எபிகைனஸ்ன்னு சொல்ல முடியும். ஓகே, தென் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர். இப்போ ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஈச் ஃப்ளவர் நார்மலி ஹேஸ் 4 floral whorls வைஸ் கேலிக்ஸ், குரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். கேலிக்ஸ் பற்றி படிப்போம். இப்போது கேலிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், ஒரு மாதிரி க்ரீன் கலராக இருக்கும். The calyx is outermost whorl of the flower and the members are called sepals. The unit of calyx is called sepal.
Generally sepals are green leaf like and protect the flower in the bud stage. அது அப்படி தான் அப்படியே மூடி இருக்கும். நம்ம ரோஸ்லாம் வாங்கும்போது பார்க்குற மாதிரி முட்டை கவர் ஆகி இருக்கும். Because it is green color, it does photosynthesis too. The calyx may be gamosepalous, sepals united, or polysepalous, sepal free. Gamosepalous, polysepalous அப்படின்னு சொன்னால் என்னென்னா இங்கே பாருங்கள், this is gamosepalous இப்படி இருக்குது அட்டாச் ஆகி all the sepals are coming like this. This is gamosepalous. இப்போ polysepalous, sepals free அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி பார்ப்போம். நம்ம இதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா it just come கடைசியாக ஒன்றையும் கடைசி இடத்துல மட்டும். ஸோ தேர் ஆல் த ஃப்ரீ செப்பல்ஸ் இப்படி இருக்கும். பெட்டல்லையும் இதே கண்டிஷன் தான், கேமோபெட்டாலஸ் பாலிபெட்டாலஸ், அதுலேயும் ஒரே டிஸ்கிரிப்ஷன் தான் போயிட்டுருக்கோம். படிப்போம் இப்போ. Corolla. Corolla is composed of petals. This is the second word. Petals are usually brightly colored to attract insects for pollination. Like calyx, corolla may also be gamopetalous or polypetalous. இப்போ சொன்னது. The shape and color of corolla vary greatly in plants. Corolla may be tubular, bell-shaped. இப்போ நம்ம கொரோலாவை பார்த்தீங்கன்னா tubular corolla. tubularனா இப்படி இருக்கும், டிப்பிக்கலாக இப்படி டியூப்மாக பார்க்குறதுக்கு. இதுவும் நம்ம ஆஸ்ட்ரேசி ஃபேமிலியில் படிப்போம். சும்மா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டியூபுலார் ஸ்ட்ரக்சராக இப்படி இருக்கும். ஆர் பெல் ஷேப்டு. இப்போ நம்ம பெல் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், இன்வெர்டட் பெல் ஷேப்பு, கம்பானுலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஃபனல் ஷேப்டு. சொலானேசி ஃபேமிலியிலலாம் ஃபனல் மாதிரி அப்படி இன்ஃபென்டிபியூலார் ஷேப், இப்படி ஃபனல் ஷேப் கொரோலா. ஓகே. ஆர் வீல் ஷேப்டு. வீல் மாதிரி அப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ரொட்டேட் ஆன மாதிரி. நம்ம இப்போ வீட்டில் வைக்கிற பட்டன் ரோஸ் சில ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வீல் ஷேப்பில் அப்படி இருக்கும். ஸோ கொரோலா வேரியஸ்லி ஷேப்டு. நம்மளை ரொம்ப டேக்ஸ் பண்ணல, நிறைய கொடுத்து இந்த 4 ஐட்டமோடு நிறுத்தியாச்சு. இப்போ முக்கியமாக நம்ம அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பெட்டல், செப்பல் அண்ட் அதர் வேர்ல்ஸ் பார்க்கும்போது யூ ஹாவ் ஏஸ்டிவேஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு. Just a minute, okay. Yeah. The mode of arrangement of sepals and petals in floral bud with respect to the other members of the same whorl is known as estivation. Arrangement தான், அதே தான், எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா எல்லா பார்ட்டும் சன்லைட்டை பார்க்கணுங்கிற ஒரு நெசசிட்டி இருக்குது. அதனால் க்ரௌடடாக ஆகிடும் ஆப்போசிட்டாக இருந்தால். ஸோ ஜென்ரலாக அப்படியே ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆகிட்டு போயிட்டுருக்கும் உள்ளுக்குள்ளே. The main type of estivation are valvate, twisted, imbricate and waxillary. இங்கே டயக்ராம் இருக்குது. valvate இப்போது நான் உங்களுக்கு இங்கே டிஸ்கிரைப் சொல்லிடுறேன். valvateல பார்த்தீங்கன்னா this all this margins, okay, it is just placing like that. It is not overlapping the next one nor being overlapped. அதாவது அடுத்தவனை போய் ஓவர்லாப் பண்ணலை, இவனையும் யாரும் ஓவர்லாப் பண்ணலை. அப்படியே ஜஸ்ட் மார்ஜினுக்கு மார்ஜின் டச் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒன்று எல்லாமே ஒட்டிக்கிட்டு இருந்தால் கேமோசெப்பாலஸ் ஆகிடும், இல்லை கேமோபெட்டாலஸ் ஆகிடும். இந்த ஃபஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு வேல்வேட்டு. இப்போது இந்த ட்விஸ்டடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு எண்டு உள்ளே ஒரு எண்டு வெளியே அப்படியே இருக்குது. இதுதான் ட்விஸ்டடு. இம்ப்ரிகேட்டுக்குள்ளே போனீங்கன்னா 1 + 1 + 3 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஈஸிலி யூ கேன் ரிமெம்பர் 1 + 1 + 1 + 3. எப்படின்னா இங்கே பாருங்கள், 1 is completely in. ஓகே, 1 is completely in. இது உள்ளே ஃபுல்லாக இருக்குது. 1 is completely out. This is completely out. This is completely in. Another 1, 2, 3 are in and out. Okay, in, out, in, out, in, out. ஸோ நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1 + 1 + 3 இது இம்ப்ரிகேட் estivation. இந்த estivation, vexillary estivation is common for Fabaceae member. Fabaceae நம்ம பருப்பு வகை தாவரங்கள், லெக்யூமினேசே, இந்த ஃபேமிலி நம்ம படிக்கணும். இதில் பெரிய ஸ்டாண்டர்ட் பெட்டல், திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் பெட்டல். இது ரெண்டும் லேட்ரல் விங் பெட்டல், திஸ் இஸ் த கீல் பெட்டல். ஸோ திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் பெட்டல், திஸ் இஸ் விங் பெட்டல், திஸ் இஸ் கீல் பெட்டல். இப்படி இருக்குது இது மூணும்.
அப்போது இதில் ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஓவர்லேப் பண்ணியிருக்கு, இது ரெண்டும் இன் அண்ட் அவுட்டில் இருக்குது, இது ரெண்டும் கம்ப்ளீட்லி இன். இதோட ஸ்லைட் மாடிஃபிகேஷன் தான் இது. ஓகே, திஸ் இஸ் த வெக்ஸிலரின்னு சொல்லலாம், இல்லை டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் ஏஸ்டிவேஷன். திஸ் இஸ் மென்ட் ஃபார் ஃபேபேசி. இப்போ நம்ம படிப்போம். When sepal and petal in a whorl just touch one another at a margin without overlapping as in Calotropis. This is the first one. It is said to be valvate. Calotropis example. If one margin of the appendage overlaps that of the next one, see, in this case it is overlapping with each other, that is said to be one, and so on in China rose, lady's finger and cotton. China rose, lady's finger and cotton எல்லாமே Malvaceae family. அப்போது Malvaceae ஃபேமிலின்னு கொடுத்துட்டா ஜென்ரலாக எக்ஸாமில் இட் இஸ் ட்விஸ்டட் ஏஸ்டிவேஷன், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, it is called twisted if the margin of sepals or petals overlap one another but not in any particular direction as in Cassia and Gulmohar. இதில் ரெண்டுத்துலேயும் இந்த மாதிரி பர்டிகுலராக imbricate aestivation. In pea and beans flowers there are 5 petals, the largest standard overlap. Okay, இங்கே பாருங்கள், largest one standard overlaps the 2 lateral wing petals, and this I have shown you. So 2 lateral wing petals and one largest standard petal, and then you have a keel petal, which in turn overlap the 2 smallest anterior petals keel. This type of aestivation is known as vexillary or papilionaceous corolla அப்படின்னு சொல்லுவோம். papilionaceousனா butterfly corolla. இங்கே ஒரு பர்டிகுலர் டேர்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், that is anterior keel petal. posterior standard petal is posterior. ஓகே, இது நான் உங்களுக்கு ஃபேபேசி வரும்போது ஃப்ளோரல் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தென் ஆண்ட்ரீஷியம் அது தேர்ட் வேர்ல் ஆஃப் அ ஃப்ளவர், உள்ள 3வது வேர்லாக வருது. ஆண்ட்ரீஷியம்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஃப்ளவர். இதில் இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. Androecium is composed of stamen. So androecium oda unit is stamen. Each stamen which represent the male reproductive organ consists of stalk or a filament and an anther. இப்போ ஒரு stamen அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it is nothing but like this is the stamen. That's it. அப்போ இதில் this is the filament. Okay, this is the filament. This is the anther lobe. It is anther lobe. Okay, then each anther is usually bilobed and each lobe has 2 chambers. So this is the bilobed anther. Bilobed anther அப்படின் வந்தா it is called diathecous anther. நீங்கள் ரீப்ரொடக்டிவ் யூனிட்டில் படிப்பீங்க இதை. diathecous யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும், சில நேரங்களில் ஒரே ஒரு சேம்பர் இருக்கும். அப்படி இருந்தால் இட் இஸ் மோனோதீக்கஸ் ஆந்தர். மோனோதீக்கஸ் ஆந்தர் நம்ம மால்வேசி ஃபேமிலியில் படிப்போம், இங்கே கொடுக்கல, மால்வேசி ஃபேமிலி வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The pollen sacs, each anther is usually bilobed and each lobe has 2 chambers. The pollen sacs, அப்போது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இது ரீப்ரொடக்டிவ் யூனிட்டில் படிப்போம், 4 chambers இருக்கும் pollen sacs. The pollen grains are produced in pollen sacs. அங்கே தான் pollen grain ஃபார்ம் ஆகும். A sterile stamen is called staminode. Sterile stamen என்னென்னா, there is a presence of pollen, that is anther lobe, and they produce pollen too, but they are not viable to reach the female. ஃபீமேலை போய் ரீச் பண்ணி ஃபெர்டிலைஸ் பண்ண திறமை இல்லாத இருக்கும், ஆனால் they don't produce a good pollens. They are called staminode. Okay, don't get confused with the term. This is staminode. Staminode sterile. Staminate flower அப்படின்னு சொன்னால் only male flower present in the flower, அந்த மாதிரி. Sometimes stamen அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, just a minute. Okay, we have no place. And stamens are of a flower may be united with other members such as petal or among themselves. அதுவே joint ஆயிருக்கும், or petal sepaloட, not sepal, petalோட attach ஆயிருக்கும். அது adhesion, cohesion படிப்போம்.
When stamens are attached to the petal, they are epipetalous. See, இப்போ பாருங்க, this is the petal, okay? இந்த பெட்டல்குள்ள ஸ்டேமன் வந்து ஃபிட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் it is called epipetalous. இப்போது ஸ்டேமனுக்குள்ள பெட்டலில் ஒட்டிகிட்டு இருந்தால் அது பேர் எபிபெட்டாலஸ். இதே பெட்டல் இல்லாமல் பீரியன்த்துன்னு சொல்கிறோம், அதாவது செப்பலும் பெட்டலும் ஒரே மாதிரி இருக்கிற பீரியன்த்தில் ஒட்டிக்கிட்டு இருந்தால் அது பேர் எபிஃபில்லஸ் ஆர் எபிடெபாலஸ், ரெண்டுமே சொல்லலாம், எபிஃபில்லஸ் ஆர் எபிடெபாலஸ். So epipetalous is common in brinjal. Example, when attached to the perianth as in the flowers of lily. Lily வந்து epiphyllus-க்கு கொடுத்துருக்காங்க, Liliaceae family. The stamens in a flower may either remain free, okay, polyandrous, or may be united in varying degree. Sometimes இப்போது ஒரு ஃப்ளவர் எடுக்கிறோம், இப்படி இருக்குது ஒரு ஃப்ளவரு, இந்த ஃப்ளவரில் ஸ்டேமன்ஸ் வந்து அப்படியே ஃப்ரீயாக அட்டாச், இப்படி ஃப்ரீயாக இருக்குது, யாரோடவே அட்டாச் ஆகில்லை, இப்படிலாம் இருந்தால் தட் இஸ் கால்டு பாலியாண்ட்ரஸ். ஓகே, இட் இஸ் டிப்பிக்கலி பாலியாண்ட்ரஸ். ஓகே, தென் சில நேரத்தில் வேறு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். த ஸ்டேமன்ஸ் மே பி யுனைடட் இன்டு ஒன் பஞ்ச் ஆர் ஒன் பண்டில், மோனோடெல்ஃபஸ் ஆஸ் இன் சைனா ரோஸ். நம்ம ஐபிஸ்கஸில் பார்ப்போம், ஐபிஸ்கஸில் எப்படி இருக்கும்னா சென்டரில் அப்படியே ஒரு ஸ்டாமினல் டியூப்னு சொல்லுவோம், இதை இப்படி அட்டாச் ஆகிருக்கும். ஏன்னா இதுக்குள்ளே தான் உங்களுக்கு கைனீஷியம் கீழே இருந்து அப்படியே ஸ்டைல் உள்ளே வந்து வெளியே ஸ்டிக்மாவாக வரும். இருங்க, நான் அதையுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே there is a just a minute, இதுக்குள்ளே there is இப்படி இருக்கும், this is style, இது வந்து ஓவரி ஸ்டைல். அந்த ஸ்டைலை சுற்றி அப்படியே ஸ்டாமினல் டியூப் இருக்கும், அந்த டியூப்பில் தேர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் உங்களுக்கு இங்கே திஸ் இஸ் ஹவு எல்லா ஆண்ட்ரிஷியமும், தட் இஸ் எல்லா ஸ்டேமனும் இப்படி இதுக்குள்ளே அட்டாச் ஆகிருக்கும். திஸ் இஸ் மோனோடெல்ஃபஸ், எல்லாமே present in one bundle. This is monodelphous, as in China rose. This is China rose. Malvaceae family-ல two bundles-ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it is actually a characteristic feature of Fabaceae. அந்த ஃபேமிலியை நம்ம படிப்போம். இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு 10 இப்படி இருக்கும், like this. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. அப்புறம் and is separate, one alone separate, like this. This is called diadelphous, as in P, or in many bundles, like sometimes உங்களுக்கு நிறைய லைக் பாலி ரெசினஸில் சிட்ரஸ்லலாம் இப்படி இருக்கும், நிறைய பண்டில்ஸ் இப்படி இருக்கும், மல்டிபிள் பண்டில்ஸ் ஆஃப். திஸ் இஸ் பாலிடெல்ஃபஸ் கண்டிஷன். Okay, in citrus there may be variation in the length of filaments within a flower, as in salvia and mustard. இப்போது இது mustard family இருக்கிறதுனால I just draw this too. இப்போ பாருங்கள், length may vary. In case of brassicaceae mustardல you have four long anthers and 2 short anthers, இப்படி இருக்கும். Okay, this is called, actually this is technically called as tetradinemus. அங்கே மஸ்டர்ட் ஃபேமிலியில் படிப்போம். Okay, this is called tetradinemus. Okay, so examples you should not forget. Clear? Salvia and mustard. Then let us get into gynoecium. Gynoecium is the innermost whorl of a flower. உள் பகுதியில், because உள்ள seedக்குள்ள embryo, so it is very protective. Gynoecium is the female reproductive part of a flower and is made up of one or more carpels. Carpels நிறைய இருக்கும். ஓகே, ஸோ யூனிட் ஆஃப் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய கார்பல்ஸ் உள்ளே இருக்கும் கைனீஷியம். ஒன்று இருக்குல்ல, நிறைய. கார்பல் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts, நேம்லி ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. ஸோ த கார்பல்குள்ளே யூ ஹாவ் ஸ்டைல், ஸ்டிக்மா அண்ட் ஓவரி. ஸோ கைனீஷியம் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் ஓவரி,
and this is style, mele, this is stigma. Okay, ovary is an enlarged basal part on which lies an elongated tube called style. The style connects the ovary to the stigma. So this is stigma, this is style, and this is ovary. The stigma is usually at the tip of the style and is the receptive surface for pollen grain. So pollen grain will come and place themselves here. இங்கே தான் உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் pollen tube ஃபார்ம் ஆகி இந்த ஸ்டைல் வழியாக வந்து அப்படியே உள்ள ஓவரி உள்ள வந்து ஓவியலுக்குள்ளே வந்து செட்டில் ஆகும். ஃபீமேல் கேமட்டோஃபைட்டோட நம்ம அதை ரீப்ரொடக்டிவ் யூனிட்டில் படிப்போம். ஓகே, ஸோ அண்ட் ஈச் ஓவரி bears one or more ovules attached to a flattened cushion like placenta. ஸோ இப்போ ஒவ்வொரு ஓவரிலையும் நிறைய எப்படி ஒன்றா இருக்கலாம். இங்கெல்லாம் பாருங்கள், இது 3 சேம்பர் இருக்குது, இதில் 1 சேம்பர் இருக்குது. அந்த மாதிரி சேம்பர் வைஸாக அப்படி நிறைய ஓவரிஸ் நிறைய பிளாசண்டாவோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஓவியல்ஸ் தான் பின்னாடி சீடாக மாறுறது. ஸோ 1 or more ovules attached to a flattened cushion like placenta. ஸோ திஸ் இஸ் பிளாசண்டா. இங்கே குட்டியாக ஒரு கோடு தெரியுது பாருங்கள், தட் இஸ் பிளாசண்டா. அந்த இடத்துல அப்படி அட்டாச் ஆகிருக்கிறது. அண்ட் when more than one carpel is present, there may be free as in lotus or rose. இது அப்போகார்பஸ் பிஸ்டில்னு சொல்லுவோம். அப்போகார்பஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் அப்படியே ஃப்ரீயாக இப்படி ரெண்டுத்தையும் அப்படி தனித்தனியாக ஃப்ரீயாக வரைஞ்சிட்டா இது அப்போகார்பஸ் பிஸ்டில். இதே இப்போ நான் இந்த 2 சேம்பரை இப்படியே வரைஞ்சி இதிலிருந்து அப்படியே நான் உங்களுக்கு ஓவரியை கொண்டு போனால் திஸ் இஸ் சின்கார்பஸ் ஓவரி. இப்படி போயிடும். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற கார்பல்ஸ் ஆர் அப்போகார்பஸ், அட்டாச்டு கார்பல்ஸ் ஆர் syncarpals. So they are termed syncarpals when carpels are fused, as in mustard and tomato. After fertilization, the ovules develop into seeds and the ovary matures into a fruit. நமக்கு தெரிஞ்சது இது ஃப்ரூட்டு. ஓவரி தான் ஃப்ரூட்டு, ஓவியோல் தான் சீடு, அதுக்குள்ளே இருக்கிற ஃபெர்டிலைஸ்டு எக்கு தான் எம்ப்ரியோவாக மாறுறது ஃப்யூச்சரில். கேலிக்ஸ் கொரோலா எல்லாம் விழுந்துடும். பட் சொலானேசியில் மட்டும் கேலிக்ஸ் பெர்சிஸ்டண்ட்டாக மேலே துப்பி மாதிரி அட்டாச் ஆகிருக்கும். சொலானேசி ஃபேமிலியை டிஸ்கிரைப் பண்ணும்போது I'll explain. Okay, now placentation. The arrangement of ovules within an ovary is known as placentation. தோ இங்கே அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் அப்படியே மார்ஜனில், peripheral regionல், சென்டரில் படிப்போம் ஒன்றா. The arrangement of ovules within the ovary is known as placentation. The placentation are of different types, namely marginal, axial, parietal, basal, central and free central. variety இருக்குது. இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, in marginal placentation, the placenta forms a ridge along the ventral suture of the ovary and the ovules are born on this ridge forming 2 rows as in peas. நம்ம இங்கே பார்க்குறோம்ல, இங்கே பாருங்கள், அதில் ஒரு பாட் இருக்கும். இப்போ பீன்ஸோ அவரைக்காயோ அதெல்லாம் வாங்கினா, காராமணி அதெல்லாம் 2 பாட், அந்த க்ரீன் கலர் பாடு, அந்த 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த ஓவியோல்ஸ். தட் இஸ் கால்டு marginal placentation. When the placenta is axial, இங்கே பாருங்கள் சென்டரில் ஆக்சிஸில் அட்டாச் ஆகிருக்கு, and the ovules are attached to it in a multilocular ovary. So here it is attached in the center, ஆக்சிஸில் அட்டாச் ஆகிருக்கு, axial placentation. In case of parietal placentation, இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் படிச்சுருங்க. சைனா ரோஸ் அப்படி திரும்பியும் அதே வருது. சைனா ரோஸ் அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா ரோஸ் எத்தனை இடத்துல எக்ஸாம்பிளாக கொடுத்துக்கிட்டே வராங்க பாருங்கள். ஸோ நேற்றுலேருந்து அது வெஜிடேட்டிவ் பார்ட்டில் இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த எக்ஸாம்பிளில் இருந்து. ஸோ அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சைனா ரோஸ்னால் ஆக்சியல் பிளாசன்டேஷன், சைனா ரோஸ்னால் மோனோடெல்ஃபஸ், சைனா ரோஸ்னால் உங்களுக்கு ஜென்ரலாக ட்விஸ்டட் ஏஸ்டிவேஷன், அந்த மாதிரி எல்லாத்தையும் கிளஸ்டராக போட்டு படிச்சிங்கன்னா மேல்வேசி கவர் ஆகிடும். ஓகே, ஸோ நவ் இன் parietal placentation, this is parietal. நம்ம குக்கும்பர்லாம் சாப்பிடும்போது ஓரத்தில் இருக்கும் சீடு, பிகாஸ் அந்த ஓவரி வால், இப்போ பெரிஃபரல் வாலில் இருந்து படிப்போம். இன் parietal placentation, the ovules develop on the inner wall of the ovary or on peripheral part. இங்கே பாருங்கள், ஓவரியோட இன்னர் வாலு, ஆனால் பெரிஃபெரியில் அட்டாச் ஆகிருக்கு. இதெல்லாம் பெரிஃபெரியில் அட்டாச் ஆகிருக்கிற ஒரு விஷயம்.
Ovary is one-chambered, but it becomes two-chambered due to the formation of the false septum, mustard and argemone. இப்போ நீங்கள் மஸ்டர்ட் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. let us go. ஒரு ஃபால்ஸ் செப்டம் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். இந்த டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள். look at here. So this is the false septum. This is the mustard floral diagram. இங்கே வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு false septum ஃபார்ம் ஆகி ரெண்டு மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ போவோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பிகாஸ் பின்னாடி கொடுத்துருக்கிறதுனால இங்கே they are just explaining. Where did we live? Yeah. Ovary is one-chambered, but it becomes two-chambered due to the formation of false septum, mustard and argemone. இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் கம்பல்சரியாக படிக்கணும். ஓகே. When the ovules are born on central axis and septa are absent, as in dianthus and primrose, the placentation is called free central. இப்போ இதில் பாருங்கள், இது ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். செப்டமே இல்லை, எங்கேயுமே செப்டம்னா பார்ட்டிஷன் இல்லை, எதுவும் இல்லை, அப்படியே இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட், இட் இஸ் அட்டாச்ட் ஆன் த சென்ட்ரல், ஃப்ரீ சென்ட்ரல். And the dianthus and primrose, these examples are very important. And then in basal placentation, the placenta develops at the base of the ovary and the single ovule is attached to it, as in sunflower and marigold. Sunflower and marigold அப்படின்னு சொன்னாலே Asteraceae ஃபேமிலினாலே basal placentation கம்பல்சரி, எல்லாத்துக்கும் basal placentation, it is attached in the basal region. அதே மாதிரி when you talk about a Fabaceae எப்பவுமே marginal placentation, and Malvaceae axial placentation, Cucurbitaceae guard variety though in the peripheral placentation, parietal placentation. ஸோ இதெல்லாம் அப்படியே ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, the next one is fruit. இப்போது பிளாசன்டேஷன் முடிஞ்சிருச்சு. அதாவது ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில் ஃப்ளவர் தான் பேஸு. ஃப்ளவர் முடிஞ்சு ஃபெர்டிலைஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் அதில் இருக்கிற போலன் அண்ட் ஓவரியோடு சேர்ந்து ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச உடனே ஃபார்ம் ஆகிற விஷயங்கள் தான் ஃப்ரூட்டும் சீடும். ஓவரி தான் ஃப்ரூட்டாக மாறுது, ஓவியூல் தான் சீடாக மாறுது. இப்போ படிப்போம். The fruit is a characteristic feature of the flowering plants. It is a mature or ripened ovary developed after fertilization. Fertilizationக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகுது. If a fruit is formed without fertilization of the ovary, it is called parthenocarpic fruit. Parthenocarpic fruit seedless-ஆ இருக்கும், seedless fruit. Generally, the fruit consists of a wall or a pericarp and seeds. ஒரு ஃப்ரூட்லேயும் ஒரு வால் இருக்கும், அதுக்குள்ளே சீட்ஸ் இருக்கும். The pericarp may be dry or fleshy. இப்போது நம்ம இந்த பெரிகார்ப்பை வச்சு தான், நமக்கு இங்கே கிளாஸிஃபிகேஷன் கொடுக்கல, அதனால யூ டோன்ட் வரி. பட் பெரிகார்ப்பை வச்சு தான் நம்ம ஃப்ளெஷி ஃப்ரூட்டு, ட்ரை ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டொமேட்டோ, பிரிஞ்சால் அதெல்லாம் ஃப்ளெஷி ஃப்ரூட்ஸு. ட்ரை ஃப்ரூட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அரிசி, தனியா அதெல்லாம் உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃப்ரூட்டுக்குள்ளே இன்னும் போனீங்கன்னா டிஹைசன், இன்டிகேசன்ஸ், அந்த டோன்ட் வரி அபவுட் ஆல் தட். இப்போ வென் பெரிகார்ப், ஹவு த பெரிகார்ப் வெதர் இட் இஸ் ஃப்ளெஷி ஆர் ட்ரை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ளெஷி, காஞ்சி போச்சுன்னா ட்ரை ஃப்ரூட், அவ்வளோதான், சிம்பிள். வென் பெரிகார்ப் இஸ் திக் அண்ட் ஃப்ளெஷி, அப்போது இட் இஸ் கெட்டிங் டிஃப்ரென்ஷியேட், ரொம்ப திக்காக. அதில் 3 பார்ட் வரும். எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப், 3ஆக பிரியறது. ஆனால் நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்டில் எல்லா நேரங்கள்லேயும் எல்லா பகுதியும் நம்ம சாப்பிட்றதில்ல. சில ஃப்ரூட்டில் எபிகார்ப்பை சாப்பிடுவோம், சில ஃப்ரூட்டில் மீசோகார்ப்பை சாப்பிடுவோம். இப்போ நம்ம தர்பூசணியெல்லாம் எடுத்தால் நம்ம எபிகார்ப்பெல்லாம் சாப்பிடவே மாட்டோம். ஓகே, நம்ம உள்ளே இருக்கிற எண்டோகார்ப்பு நல்லா ரோஸ் கலராக. அதே குக்கர்பெட்டாவில் இப்போ நம்ம ஒரு பாவக்காய் வாங்கினோம்னா எல்லா ரீஜனையும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்ற ரீஜன் ஒரு ஃப்ரூட்டுக்கும் வேரி ஆகும். இப்போ மேங்கோவில் கூட திக்காக ஒரு எபிகார்ப் இருக்கும், பச்சை கலராக. அது திக்காக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட மாட்டோம். அட் தி சேம் டைம் மாம்பழம் சில நேரத்தில் ரொம்ப ஸ்வீட்டாக ஆகிடுச்சுன்னா அந்த எபிகார்ப்பே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுன்னா அதையும் சாப்பிடுவோம். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த டேஸ்ட், அதுக்கப்புறம் அதனுடைய திக்னஸ், அதெல்லாம் பொறுத்து. இப்போ படிப்போம். இன் மேங்கோ அண்ட் கோகோனட் த ஃப்ரூட் இஸ் நோன் ஆஸ் அ ட்ரூப் ஃப்ரூட். மேங்கோ அண்ட் கோகோனட் ட்ரூப் ஃப்ரூட் அப்படி சொன்னாலே சிங்கிள் சீடட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சீடு இருக்கும். தே டெவலப் ஃப்ரம் அ மோனோகார்பலரி
superior ovary. This is important. Monocarpellary superior ovary and are one-seeded. Okay. In mango, the pericarp is well differentiated into an outer thin epicarp. மேங்கோவில் மட்டும் உங்களுக்கு அழகாக ஒரு thin epicarp, அதுக்கப்புறம் a middle fleshy edible mesocarp and inner stony hard endocarp. மேங்கோவில் இப்படி இருக்குது. ஆனால் கோகோனட்டில் கொஞ்சம் மாறும். பாருங்கள், இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோனி எண்டோகார்ப்பு உள்ள சீடு இருக்கும். இந்த ஸ்டோனி எண்டோகார்ப் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும், நம்ம சாப்பிட மாட்டோம். எபிகார்ப் அதான் டேஸ்ட்டை பொறுத்து சாப்பிடுவோம். மீசோகார்ப்பு ஃப்ளெஷி. ஸோ நம்ம எடிபிள் பார்ட்டுன்னு பார்த்தா இதில் மீசோகார்ப் தான். இதே கோகோனட்டும் ட்ரூப்பு தான். கோகோனட்டில் வந்து உங்களுக்கு நம்ம சாப்பிட்ற ரீஜனே வேறு. ஆக்சுவலி கோகோனட்டில் எபிகார்பஸ் மெம்ப்ரேனஸ், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எபிகார்ப்பு மெம்ப்ரேனஸ். ஓகே. மீசோகார்ப், திஸ் இஸ் மீசோகார்ப் பார்த்தீங்கன்னா மீசோகார்பஸ் ஃபைப்ரஸ். ஸோ மீசோகார்ப் மிடில் ஃப்ளெஷி ட்ரூப் மீசோகார்பஸ் ஃபைப்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஃபைப்ரஸ். எண்டோகார்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டோனியாக இருக்கும். நம்ம தேங்காய் ஓடு சொல்கிறோம்ல, தட் இஸ் எண்டோகார்ப், ஹார்ட் எண்டோகார்ப். அப்போ நம்ம என்னத்தை தான் சாப்பிட்றோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூணுமே சாப்பிடல. நாம் சாப்பிட்றது எண்டோஸ்பெர்ம். ஸோ கோகோனட்டில் எடிபிள் பார்ட் இஸ், தட் இஸ் திஸ் இஸ் எடிபிள் பார்ட், திஸ் இஸ் எண்டோஸ்பெர்ம். இது லிக்விட் எண்டோஸ்பெர்மாக இருந்து சாலிட் எண்டோஸ்பெர்மாக மாறும். இப்போ நம்ம டெண்டர் கோகோனட்லாம் எடுத்தோம்னா, இளநீர்லாம் எடுத்தால் நிறைய தண்ணி இருக்கும், பல்ப்பு இருக்காது. அது அப்படியே சுருங்கி 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 பல்ப்பாக மாறி உள்ள தண்ணி கம்மியாக வந்து குழியாக ஆகுது. அதுதான் தேங்காய். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற தேங்காய். குடிக்கிறது வந்து லிக்விட் எண்டோஸ்பெர்மாக குடிக்கிறோம். இங்கே நம்ம சாலிட் எண்டோஸ்பெர்மை நம்ம சாப்பிட்றோம். ஓகே. தென் seed. The ovules after fertilization develops into seeds. இது சொன்னது. The seed is made up of a seed coat and an embryo. This may be a question. சீடுக்குள்ளே என்னென்ன இருக்கும், சீடுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா seed coat, embryo, two matters. The embryo is made up of, அப்போ எம்ப்ரியோக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா radical, embryonal axis and one or two cotyledon depends on the type. Monocotna one cotyledon, dicotna two cotyledons. Okay, so the seed has got two regions, seed coat, embryo. Embryo kulla three region, radical, embryonal axis and the cotyledons. Okay, then structure of a dicotyledonous seed. இது நம்ம டேப் ரூட் படிக்கும்போதே போட்டோம். இப்போ இன்னொரு முறை படிச்சுக்குவோம். The outermost covering of a seed is the seed coat. வெளியே இப்போது அந்த seed coat ரொம்ப திக்காக இருக்கும், அது பேர் டெஸ்டா. அதுக்கு உள்ளே இருக்கிற seed coat is tegmen. ஓகே, உள்ளே இருக்கிறது tegmen, வெளியில் இருக்கிற திக்கு coat is testa. The seed coat has two layers, the outer testa and the inner tegmen. The hilum is a scar. இங்கே பாருங்கள், குட்டியாக ஒரு ஸ்கார் இருக்குல்ல, this is hilum. And the scar on the seed coat through which the developing seeds were attached to the fruit. So இது எக்ஸாம் கொஷின். எங்கே அட்டாச் ஆகிருக்கு, ஃப்ரூட்டும் சீடும் எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்குன்னா ஹைலமில் அட்டாச் ஆகிருக்கு. above the hilum is a small pore called a micropyle. இதோ இங்கே இருக்குது, இந்த இடத்துல ஒரு மைக்ரோபைல் ரீஜன் ஸ்மாலாக கொடுத்துருக்காங்க. within the seed coat is the embryo. இப்போ seed coatக்குள்ளே என்ன இருக்குன்னா embryo இருக்குது, consisting of an embryonal axis, though this is an embryonal axis, and the two cotyledons. These two are the cotyledon and this is an embryonal axis. In the embryonal same axis dicotyle மேலே plumule, கீழே radical. Okay, so the cotyledon are often fleshy and full of reserve food materials. At the two end of the embryonal axis are present the radical and plumule. In some seeds such as castor, the endosperm formed as a result of double fertilization. Double fertilization என்னன்னு நம்ம ரீப்ரொடக்ஷனில் படிப்போம். ஆஞ்சியோஸ்பெர்ம் ரீப்ரொடக்ஷன் அப்போது கிளியராக படிக்கலாம், டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் எல்லாம்.
அதோட அவுட்கம்மே எதுனா எண்டோஸ்பெர்ம் ஃபார்மேஷன் தான். எண்டோஸ்பெர்ம்ங்கிறதே ஒரு நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ. இப்போ சில நேரங்களில் சில சீட்ஸ் வந்து எண்டோஸ்பெர்ம் மொத்தத்தையும் அதனுடைய எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டுக்கும் எம்ப்ரியோவை சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிடும். டோட்டலாக யூஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் மிச்சம் இருக்காது அதுக்குள்ளே. அப்படி இருந்தால் அது நான் எண்டோஸ்பெர்மஸ் சீட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் சம்டைம்ஸ் அது யூஸ் பண்ண மிச்சம் நம்மளும் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக ஸ்டோர் பண்ணோம். அப்படி இருந்தால் அது எண்டோஸ்பெர்மஸ் சீட்ஸ். இப்போ படிப்போம். In some seeds such as castor, the endosperm formed as a result of double fertilization is a food storing tissue and called endospermic seeds. In plants such as bean, gram and pea, the endosperm is not present in mature seeds and such seeds are called non-endospermous seeds. So, usually Fabaceae non-endospermous pea. இது எல்லாமே Fabaceae member அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். non-endospermous. சில இடத்துல கேஸ்டர்லலாம் தே ஸ்டோர் இட் அண்ட் we can just also use that. அப்படி வந்தால் எண்டோஸ்பெர்மஸ் சீட்ஸ். ஓகே, the next, this is dicot seed. The next one is monocotyledonous seed. monocot seedலாம் உங்களுக்கு ஒரு காட்டிலிடன், கோலியாப்டேல், கோலியோரைஸா நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி. let us see. Generally, monocotyledonous seeds are endospermic, but some as in orchids are, இங்கேயுமே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். ஜென்ரலாக அது எண்டோஸ்பெர்மிக், ஆர்கிட் மட்டும் நான் எண்டோஸ்பெர்மிக். ஆர்கிடில் மட்டும் ஸ்பெஷலாக நான் எண்டோஸ்பெர்மிக். அது கொஞ்சம் ரொம்ப ஸ்பெசிஃபையாக சொன்னால் அதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, in the seeds of cereals such as maize, the seed coat is membranous and generally fused with the fruit wall. இப்போ உங்களுக்கு கிராமினே, அதாவது ரைஸு, மெய்ஸு, வீட், அதெல்லாமே உங்களுக்கு கிராமினே கிரெயின். சீட் கோட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபியூஸ்டு வித் பெரிகார்ப். அப்படி இருந்தால் அதை கேரியாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கிராமினே ஃபேமிலி படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜென்ரலாக அப்படியே ஃபியூஸ் ஆகிருக்கும். த எண்டோஸ்பெர்ம் இஸ் பல்கி அண்ட் ஸ்டோர் ஃபுட். இங்கே பாருங்கள், எண்டோஸ்பெர்ம் வந்து எவ்வளோ பல்கியாக இருக்குது. they store food. This is endospermous region இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பல்கியாக இருக்குது. The outer covering of the endosperm separates the embryo by a proteinaceous layer called alluron layer. இங்கே பாருங்கள், this is an alluron layer. இங்கே ஒரு லேயர் அப்படியே போகுதா, this is an alluron layer. அப்படியே போயிட்டு கவர் ஆகுது. இங்கே இந்த ஸ்கியூட்டெல்லமையும் இந்த எண்டோஸ்பெர்மையும் பிரிக்கிற லேயராக ஆல்லுரான் இருக்குது. இப்படி கூட கொஷின் போகலாம். திஸ் இஸ் ஸ்கியூட்டெல்லம், ஒரு பார்ட்டு ஸ்கியூட்டெல்லம். ஸ்கியூட்டெல்லமையும் இந்த எண்டோஸ்பெர்மையும் பிரிக்கிற ஒரு பார்ட்டாக இந்த ஆல்லுரான் லேயர் இருக்குது. இந்த ஸ்கியூட்டெல்லமுக்கு உள்ள ஸ்கியூட்டெல்லம்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எபித்தீலியல் லேயர் இருக்கும், அது அப்சார்ப்டிவ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன். ஓகே, அதெல்லாம் இங்கே நமக்கு கொடுக்கல, ஸோ நீங்கள் தலையை உடச்சிக்க வேண்டாம். ஸோ ஸ்கியூட்டெல்லம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான், இந்த ஏரியாவுக்குள்ளே தான் யூ ஹாவ் ரேடிக்கல், கோலியோரைஸா, கோலியாப்டைல், பிளிமியோல் எல்லாம் இருக்குது. படிப்போம். ஓகே, ஸ்லைட்லி ஐ ஜஸ்ட் மூவ் அப். பார்ப்போம் இங்கே. The outer covering of endosperm separates the embryo by a proteinaceous layer called alluron layer. The embryo is small and situated in a groove at one end of the endosperm. ஓகே, ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. இட் கன்சிஸ்ட், இந்த டயக்ராமில் நல்லா இருக்குது பாருங்கள். எம்ப்ரியோ இது ஃபுல்லாக, இட்ஸ் எம்ப்ரியோ இஸ் ஸ்மால் அண்ட் சிட்டுவேட்டட் இன் அ க்ரூவ் அட் one end of the endosperm. It consists of one large shield called cotyledon known as scutellum. இதோ இதுதான். And a short axis
அப்படியே பக்கத்தில் ஒரு ஷீல்டு தான் மொத்தமாக. இட் இஸ் ஜஸ்ட் கவரிங் த கோலியோரைசா, கோலியோப்டைல், விச் இஸ் ஆல் கவரிங் த என்டையர் ஏரியா. The plumule and radicle are enclosed in sheath which are called coleoptile and coleorhiza respectively. இப்போ நீங்கள் respectively இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறத விட ரேடிக்கலுக்கு கீழே கோலியோரைசா, ஆர்ஆர் ரைசா அப்படின்னா ரேடிக்கல் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஒன்றுனா ஆப்வியஸ்லி பிளிமியூல் கோலியோப்டைல், பிபி கோலியோப்டைல் கோலியோரைசா, பிபி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு குட்டி க்ரூவ் இருக்குது, அதுக்குள்ளே நடுவில் உட்காந்துருக்கு. எம்ப்ரியோ சுற்றி எண்டோஸ்பம். ஸோ இதெல்லாம் மறக்கவே கூடாது. மறந்தால் கொஞ்சம் கஷ்டம் டயக்ராமேட்டிக் கொஷின்ஸ் வரும்போது. இந்த ஆலுரான் லேயர் தான் இந்த ஸ்கியூட்டல்லத்தையும் இந்த எண்டோஸ்பமையும் பிரிக்கிற ஒரு லேயராக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஸ்கியூட்டல்லமில் ஒரு காட்டலிடன். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் சீடை பற்றி படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, வித் திஸ் ஐ வில் ஸ்டாப். நம்ம இப்போ இந்த சம்மரி படிச்சுட்டு வி ஜஸ்ட் கோ. சம்மரி படிச்சுட்டு இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம். இந்த டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபேமிலிஸ் அப்படியெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், தனித்தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு அதுலேருந்து என்ன கொஷின் வந்தாலும் கரெக்டாக புரியும். அப்புறம் மார்ஃபாலஜி அப்படியே ரீகலெக்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் பார்ட் பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் வில் see the summary. From next video on, I'll just upload உங்களுக்கு families and the technical description எல்லாம். Okay, I'll just go through the summary. Flowering plants exhibit enormous variation in shape, size, structure, mode of nutrition, lifespan, habit and habitat. இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். They have well developed root and shoot system. நல்லா வளர்ந்த root and shoot. Root system is either taproot or fibrous. அப்போது உங்களுக்கு taprootனா கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் ஃபார் டைகாட் அண்ட் மோனோகாட்ஸில் உங்களுக்கு fibrous root. இது மறக்கக்கூடாது. Generally dicot plants have taproot while monocots plants have fibrous root. The roots in some plants get modified for storage of food, mechanical support and respiration. Storage of foodக்கு நம்ம கேரட்டு, டர்னிப்பு அது பார்த்தோம். மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு ஸ்டில்ட் ரூட்டு அண்ட் ப்ராப் ரூட்ஸ் பார்த்தோம். ரெஸ்பிரேஷனுக்கு நியூமட்டோஃபோர்ஸ், ரைசோஃபோரா பார்த்தோம். The shoot system is differentiated into stem, leaves, flowers and fruits. The morphological feature of the stem like the presence of nodes and internodes. Nodesனா என்னன்னு தெரியும், லீஃப் வர ஏரியா. இன்டர்னோட்னா 2 நோடுக்கு இருக்கிற கேப். Multicellular hair or positively phototrophic nature help to differentiate the stem from roots. ரூட்டிலேருந்து ஸ்டெம் எப்படி பிரிக்கலாம்னா, அந்த நோடு, இன்டர்னோடு, ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும் பாடியில், லீஃப் இருக்கும், ஸ்டெம் அண்ட் தென் ஸ்பைன்ஸு, தான்ஸு டிஃப்ரெண்ட். அதுலேயும் நம்ம மாடிஃபிகேஷன் பார்த்தோம். ஹோப் யூ ரிமெம்பர். மாடிஃபிகேஷன்ஸில் நம்ம ஒப்பன்ஷியா பார்த்தோம். அதுக்கப்புறம் டென்ட்ரல் மாடிஃபிகேஷன், வாட் இஸ் தட், நம்ம ஆனியன் சாப்பிட்றது பார்த்தோம். அக்கேஷியா, மெலனோஸ், ஆஸ்திரேலியன் அக்கேஷியா, பிக்சர் பிளான்ட், இதெல்லாம் மாடிஃபிகேஷனில் பார்த்தோம். அண்ட் லீஃப் இஸ் அ lateral outgrowth of a stem developed exogenously at the node. இப்போ நம்ம இந்த எக்ஸோஜீனியஸ்லிங்கிற டேர்மை நம்ம அங்கே புக்குக்குள்ளே எங்கேயும் படிக்கல, இங்கே தான் படிக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கணும். So the leaf is exogenously developed. These are green in color to perform the function of photosynthesis. இது பார்த்தோம். Leaves exhibit marked variation in their shape, size, margin, apex and extent of incision of leaf blade. Incision of leaf bladeல தான் நம்ம simple leaf, compound leaf பார்த்தோம். ஓகே, இன்சிஷன் மார்ஜினில் இருந்து மிட்ரிப் வரைக்கும் போனால் simple leaf return to be a compound leaf. ஓகே, then the flower is a modified shoot. இப்போ படிச்சுட்டு வந்தோம். Meant for sexual reproduction. The flowers are arranged in different types of inflorescence. They exhibit enormous variation in structure, symmetry, position of ovary. Symmetry, asymmetry, bilateral, radial symmetry. That is zygomorphic, actinomorphic in பார்த்தோம். Position of the ovary, hypogynous, perigynous, epigynous ovary பார்த்தோம். To other parts, arrangement of petals, sepal, ovules, etc. இதெல்லாம் பார்த்தோம். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பெட்டலில் தான் நம்ம எஸ்டிவேஷன் பார்க்குறோம். வேல்வேட்டு, ட்விஸ்டட், இம்ப்ரிகேட், வேக்சிலரி எஸ்டிவேஷன், 4 எஸ்டிவேஷன் பார்த்தோம். அப்புறம் ஓவியல்ஸில் வந்தீங்கன்னா, ஓவியலில் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன வரும், ஓவியல்ஸில் பிளாசன்டேஷன் பார்த்தோம். மார்ஜினல், பேசல், பெரைட்டல், ஆக்சியல் அண்ட் ஃப்ரீ சென்ட்ரல், அதெல்லாம் பார்த்தோம் எக்ஸாம்பிள்ஸோட.
After fertilization, the ovary is modified into fruit and ovules into seeds. Seeds either may be monocot seed or dicot. They vary in shape, size and period of viability. Viability na adla dormancy எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ நாளைக்கு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எப்போ விதைக்கலாம், அந்த மாதிரி. The floral characteristics from the basis of classification and identification of flowering plants. This can be illustrated through semi-technical description of families. நான் இப்போ தான் சொன்னேன், இந்த பார்ட்டை மட்டும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். Hence, a flowering plant is described in a definite sequence by using scientific terms. The floral features are represented in summarized form as floral diagrams and floral formula. இது நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்புறம் நம்ம செப்பரேட்டாக ஒரு ஃபேமிலியாக படிப்போம். பிகாஸ் புக்கில் கொடுத்துருக்க இந்த சொலானேசி ஃபேமிலி நமக்கு சிலபஸில் இல்லை. பட் நம்ம இந்த சொலானேசி ஃபேமிலியையும் படிச்சுடுவோம். பிகாஸ் அதில் எபிபெட்டாலஸ் கண்டிஷன் அதெல்லாம் இருக்குது. உள்ளெல்லாம் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறதுனால அதையெல்லாம் நம்ம படிச்சிடலாம். அப்புறம் இருக்க அத்தனை ஃபேமிலியும் லைக் மேல்வேசி, ஆஸ்ட்ரேசி, கிராமினேசி, பிராசிகேசி எல்லாத்தையும் தனித்தனியாக ஐ அப்லோடட். ஓகே, அது வரைக்கும் இப்போது கொடுத்த இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொஞ்சம் ப்ளீஸ் திரும்ப பிகாஸ் இந்த லெசனும் சரி மார்ஃபாலஜியும் சரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். திரும்ப படித்து தான் ஆகணும். கேட்டுகிட்டே இருங்க. கேட்டுகிட்டே இருந்தால் அப்படியே ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ வில் புட் அ ஸ்டாப். இன்னும் உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொன்னால் யூ ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செஷன். சடனாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்க லிங்க்கு கொஞ்சம் பாருங்கள். அந்த கண்டினியூட்டி இருக்கும். ஓகே, தேங்க்யூ.